காவிய தலைவன் அப்படின்னு ஒரு பீரியாடிக் டிராமாவையும் அவ்வளோ ஹிட் கொடுத்த டைரக்டர் வசந்த பாலன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு இந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்குங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கிணத்தை காணும் ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பிச்சு அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காணோம் மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆத்த காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டிலை பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேற எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ள இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலா நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியிலேயே நம்ம அந்த வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் வெர்சடைல் பெர்ஃபார்மர். அவரோட கேரக்டர் ரோலில் அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளை அந்த தேட்டரை விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம். கேன் வி ஹேவ் ஆக்டர் கவிதா பாரதி அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோலாம் பாராட்டி சொன்னோன்னே வேற யாரையும் கூப்பிட்றாங்கன்னு நினைச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கை அவருக்கு வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால் நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன். ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போதே எனக்கு வந்து ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு.
அதுபோல் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2-3 நிமிஷம் மிச்சம் இருக்குன்னா அந்த நிமிடங்களை நான் என் தலைவன் கருப்பழனியப்பனுக்கு கொடுத்து விட்டு நன்றி வருகிறேன். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட வேண்டிய தரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேன் வி ஹேவ் டிரெக்டர் நெல்சன் வெங்கடேஷன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். DNA ஃபரானா அப்படின்ற திரைப்படத்தை அழகாக நம்ம டைம் கொடுத்த நபர், ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல உட்காரும்போது சுரேஷ் அங்கையா வந்து எனக்கு கிடாயின் கருணை மனு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், ஒரு ஒரு ரூரல் காமெடி அப்படின்னு சொன்னால் நான் கிடாயின் கருணை மனு சொல்லுவேன். நான் ஏன் இந்த மேடையில் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் என் நண்பர்கள்கிட்ட பல சூழலில் இந்த படம் வந்ததுலேருந்து தமிழ் வெளிவந்த மிகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக அந்த படத்தை என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் எப்போவுமே என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி தான் எனக்கு சுரேஷ் அங்கையா முதல்ல பழக்கம். ஜார்ஜ் மரியம் சார் கூட வந்து இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு. ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி அன்னைக்கு இல்லை. பட் அந்த கதையில் வந்து நடிச்சிருந்த விதார்த் சாரும் சரி, இல்லை அவரும் சரி, ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த இயக்குனரை தேடி அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அவரை தேடி அவரோட பேசி ஒரு குறுகிய காலம் நாங்கள் அவரோட டச்சில் இருந்தேன். அப்புறம் ஒரு வெல்லிங்டன் நாற்காலின்னு ஒரு படம் அவர் பண்ணுறதா இருந்தது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. நானும் அந்த படம் எப்படியாவது திரைக்கு வர முடியுமான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு ஹெல்ப் நான் அதில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது கை கூடலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இப்போ தாய் கிழவி மாதிரி ஒரு படம் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனரால், ஒரு நிறுவனத்தால், மக்களால் அந்த இடத்தை நோக்கி போவதற்கு முன்னாடி அந்த பாதையை ஆரம்பித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த பாதையில் சுரேஷ் அங்கையாவுக்கு ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு கிடாயின் கருணை மனு நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக பாருங்கள். அன்றைக்கி அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதை வெளியிட்டாங்க. அதை சரியாக வெளியிடலை, சரியாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலை, அதற்கு உரிய தியேட்டர்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த படத்துடைய அந்த கண்டென்ட் வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் மிகப்பெரிய அங்கீகாரம் எல்லாம் அந்த படத்துக்கு கிடைச்சது. இருந்தும் சுரேஷ் அங்கையாவுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அங்கீகாரமும், அவரோட கதைகளுக்கு தேவைப்பட்ட நாயகர்களோ நாயகிகளோ இல்லை பட்ஜெட்டோ இந்த தமிழ் சினிமா அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்தும் முடியாமல் அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சத்திய சோதனை பண்ணார். அதுக்கு மேலே அவர் பண்ண இந்த கணத்த காலமும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. அதனால சுரேஷ், உங்களுடைய படம் இன்னைக்கு இந்த அரங்கில் எல்லாரும் முன்னாடியும் வந்து தெரியுது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இந்த படத்தினுடைய வெற்றியும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது வந்து வெறும் ஒரு திரை ஆடியோ லான்ச்சில் ஒரு ரிலீஸ் நிகழ்வாக பார்க்காம ஒரு நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல மனுஷன், தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து சினிமாவுடைய நேசித்து ஒரு அன்போட பழகிய கேள்வி ஒரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையாக நம்ம இதை பார்க்கணும். ஒரு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சுரேஷ் சார்பாக கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக தெரியும். ரொம்ப குறைவான வார்த்தைகள்லாம் பேசுவார். அவர் தயாரிக்கும் படங்கள், அவர் எந்த கதைகள் சார்ந்து இயங்குறாருன்னு பார்த்தா எல்லா கதையிலையுமே ஒரு நல்ல ரசனையும், ஒரு நல்ல ரூரல் ஃப்ளேவரும், ஒரு ஏர்தன் ஸ்டோரியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் வந்து நான் அவர்கிட்ட நான் பார்க்குறேன். சார் அதிகமாக பேச மாட்டார். அவர் காலையில் கூப்பிட்டதும், எனக்கு உண்மையிலேயே இன்றைக்கி சுரேஷோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கூப்பிட்டதும் நான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லிட்டது என்னன்னா, ஒருவேளை இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் கூப்பிடாமல் போயிருந்தால், நான் வராமல் போயிருந்தா நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு சார், சுருக்கமாக தான் சொல்லணும், நீங்கள் ஒரு நல்ல உங்கள் நண்பர் ரமேஷ் திலக் எனக்கு நெருங்கிய நண்பர் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுங்கள், தெலுங்கு தமிழ்லாம் போங்க, பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இங்கே ஹீரோக்கள் கிடைப்பதில்லை. அதனால நீங்கள் ஹீரோவா இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், இன்னும் நிறைய மடவன் அஸ்வினும் சுரேஷ் அங்கையாவும் உருவாகணும். அதனால நீங்கள் இந்த படம் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் அமையலைன்னா இன்னைக்கு
இன்னைக்காவது இந்த படம் வெளிவந்திருக்குமான்னு தெரியாது, சுரேஷோட கதை. அதனால நன்றிங்க, நிறைய நிறைய படம் உங்களுக்கு பண்ணுங்க. நான் ஒரு நாள் கூத்துக்கு முதல்ல கதை சொன்ன மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. ஒரு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இஸ்பஹானி சென்டரில் ஒரு சிசிடியில் கதை சொன்னேன். ஐ திங்க் ஹி கேம் இன் ஒயிட் போலோ கார், இப்போ என்ன. எனக்கு நிவாஸோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். திகிடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம். பைசன் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இசை பண்ண வந்துட்டாங்க தமிழ் சினிமாவில். அதில் ப்ராப்பரான கம்போசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் நிவாஸ் வந்து ஒரு மிகவும் திறமையான, இந்த தமிழ் சினிமா மறந்து மீண்டும் நிவாஸுக்கு உரிய அங்கீகாரம் இடத்தையும் கொடுக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நிவாஸை பார்க்கும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணணும், நிவாஸோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லவ்லின் வந்து எனக்கு விஜய் மேமுடைய டாக்டராக தான் தெரியும். அப்புறம் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்குறேன். லவ்லின் நடிச்சு நான் அயலி பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கல. லவ்லின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேலண்ட். அவங்க கிட்ட வந்து கேமராவையும் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பக்குவம் இருக்கு. மோர் தென் ஹர் ஆஸ் அன் ஆக்டர், பட் அவங்க ஒரு பர்சனாக அவங்க அம்மா விஜய் மேம் கூட டிஎன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மனசுக்காகவும் உங்களுடைய அந்த குணத்துக்காகவும் உங்களுடைய உயரம் இன்னும் பல மடங்கு கூறும். அதுக்குடைய ஆரம்ப பகுதியை தான் நான் பார்க்குறேன். we've talked about it a lot. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னும் நிறைய உயரம் லெவலில் அடைவாங்க. தமிழ் சினிமாவில் கண்கள் அழகான நடிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தான், சின்ன லிஸ்ட் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து லவ்லினுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு சினிமா வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இயக்குநர்களோட சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கடலில் பயங்கரமான கடல் கொந்தளிப்பு இருக்கும்போது ஒரு படகையோ இல்லை ஒரு மரக்கட்டையோ இல்லை ஒரு பாட்டிலையோ போட்டிங்கன்னா அந்த பாட்டிலோ அந்த மரக்கட்டையோ எப்படி அலங்கோலப்படும் என்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா சூழலும் அதில் ஒரு இயக்குநருடைய போராட்டமும் அப்படிதான் எனக்கு பார்க்க தோணுது. அந்த பொருள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரை சேரும்போது அதை கரை ஏற்றத்துக்கோ இல்லை அதை எடுத்து ஒரு பொருளாக பயன்படுத்துறதுக்கோ இல்லை அந்த பொருளை எடுத்து இது இருக்குது அப்படின்னு வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கோ நிறைய கைகள் தேவைப்படுது. அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும், ஒரு 6 பேரை கூப்பிடணும் அப்படின்னா எல்லாமே சினிமாவில் ஒரு படிப்படியான போராட்டம் தான். பல இடங்கள்ல வந்து ஆதரவும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய படம் அவர் இன்னைக்கு இல்லை, அவருடைய குடும்பத்தின் முன்னாடி இத்தனை பேர் வந்து நம்ம கூடியிருக்கிறோம், அவருக்கான உரிய மரியாதையை நம்ம செலுத்துறோம். இன்னும் வந்து இந்த படம் பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ரீச்சையும் வெளியில போய் சுரேஷ் அவருடைய முந்தைய படங்களை தேடி நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டுமே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு டைரக்டர் இல்லை தானே, அதை நம்ம வந்து எப்படின்னா பண்ணா என்ன, அந்த படம் ரிலீஸ் பண்ணா என்னதான் ஓடிடி வித்துட்டோமே அப்படின்லாம் இல்லாம அதை சரியாக மேடைக்கு கொண்டு வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்ச இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேல என்னுடைய பேச்சு நீட்டிக்க விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு சேருங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் நிச்சயம் வருதுங்கிறத நீங்க ஆடியன்ஸ்க்கு கொண்டு போனா போதும், அவங்க பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, படம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இயக்குனரும் நல்லா தெரிய வச்சுட்டாரு. பிகாஸ் தே அப்சர்வ் பீப்புள் ஸோ மச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரோட குவாலிட்டி ரொம்ப அழகாக சொன்னதுக்கு நன்றி. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் த லிரிக் ரைட்டர் ஜெகன் கவிராஜன் அவர்கள் டு ஷேர் a few words. அனைவருக்கும் நன்றி. கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி என்னுடைய நேரத்தில் நிறைய குறைச்சிட்டு கடவுள் சார் கொடுக்கணும், அவரோட பெரிய ரசிகர் தான். நினைப்பதெல்லாம் உங்களுக்கு நிஜமாக முடியுமாப்பா அப்படின்னு ஐயா வைகுண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படி நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு முடியணும்னா நான் வந்து நிவாஸ் கே பிரசன்னா தலைவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய மியூசிக்கில் பாட்டு எழுதணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை சாத்தியப்படுத்தினது அவர் தான். தாய்க்கலைகள் ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தாரு, 2 பாட்டு கொடுத்து. ரொம்ப நன்றி நிவாஸ் சார், ரொம்ப நன்றி. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அடிக்கடி சொல்லுவாப்புல, சீக்கிரம் வழியில் வாயா அப்படின்ட்டு. இப்போ தான் தலைவர் கண்ணில் பட்டிருக்கேன், நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நடந்தோம்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய கதையை பற்றி எனக்கு தெரியும், ஆறுபாலா நடிகர் அவர் சொல்லியிருந்தார் அந்த கதையை பற்றி ஃபுல்லாக. அப்புறம் நிவாஸ் சாரும் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஐயோ பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது மிஸ்கின் சார் ஒரு முறை சொல்லியிருந்தார், அதாவது கலைஞருக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு. சுரேஷ் சந்திரன் சார் இன்னைக்கு நம்மளுக்கு சுரேஷ் சங்கையா சார் வந்து உருவமாக இல்லட்டாலும் நிச்சயமாக அவருடைய ஆன்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவருடைய படைப்புக்கு எந்நாளும் அழிவே கிடையாது என்பதில் மாற்று கருத்தை இல்லை. இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு நல்ல பங்காற்றிருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
யோகி பாபு அண்ணனுடைய ஒரு படத்தில் ஈபியாக இருந்தேன். இப்போ இந்த படத்துக்கு நான் பாடலாசிரியராக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய வளர்ச்சியும் வெற்றியும் வந்து இதே மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அண்ணன் பெருசாக ஜெயிக்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் தயாரிப்பாளர் சார் உட்பட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நிச்சயமாக அந்த படம், அதாவது மீடியா வந்து சின்ன படத்தை கொண்டாடுவாங்க, நல்ல படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க என்பதுக்கு நிறைய படங்கள் சாட்சியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள தாய்க்கிழமையும் சாட்சி, நிறைய சாட்சி இருக்குது. அந்த சாட்சியில் ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த கிணத்தை காணவருக்கும் சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு நன்றி. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கொடுங்க. ரேச்சல் அவர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் அன்பும் நன்றி. வணக்கம். Thank you, sir. So, அடுத்தபடியாக can we have lyricist Mohan Raja to share a few words, please? அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது காரணம் வந்து இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. ரொம்ப நன்றி நண்பா. எனக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னோட இது ஒரு 6வது படமா 7வது படமான்னு தெரியல. நிறைய அவரோட நான் பாடல் பணிபுரிஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. சாரி. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்மேட்டு வந்து ஜெகன் லைலாவில் வந்து மீடியா ஆர்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் கவிதா பாரி தான் சொன்னார், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜெகன். இந்த படத்தில் நானும் வந்து ஒரு பாடலாசிரியர், அதுவும் எனக்கு தெரியாமல் நீ வந்து ஒரு ப்ரொடியூசர்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என் கிளாஸ்மேட் போது ரொம்ப ஹாப்பி. யோகி பாபு சார், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது. இந்த படமும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன என்னோட வித் லவ் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேரில் அவரை பார்க்கல, ஃபோனில் தான் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். லிரிக்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சார், உங்களை நான் நேரில் மீட் பண்ணனாலும் உங்களுடைய படத்தோட வெற்றி வந்து கண்டிப்பாக நேரில் நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நம்மளோட ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். To share a few words. Can we have the actor and director Jagannathan அவர்கள் to share a few words? அனைவருக்கும் மாலை வணக்கம். நெல்சன் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் இல்லாத இடத்த எல்லாருமே எடுத்து செஞ்சு, டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து தம்பி அமல் வரைக்கும் எல்லாருமே எடுத்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அந்த கலைஞன் மறைஞ்சா கூட இந்த டேட்டா இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படம் இருக்கும். அந்த வரிசையில் நிச்சயமாக கிணத்துக்கான இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாபன் நான் பயங்கர உஷாரான ஆள், அமைதியாக இருப்பார், நான் பயங்கர உஷாரான ஆள். அவர் பழகாதாசன் டேட்டரே இருக்காது, அவ்வளோ பேரோட சிட்டிங் போடுவார். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் இறங்குறப்போ ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கதையோட வேல்யூ தான் அது. ஸோ கிணத்துக்கான வந்து நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். கிடாயும் கருணை மனுவை விட அது சிறந்த படமாக இருக்கும் நம்புகிறேன் நான். அப்புறம் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து திறமைசாலிங்க. என் வீட்டு குழந்தை தான் அது, லோஸ்லின். ஸோ சாய்ராம் வந்து எல்லாருமே திறமைசாலி. சொல்ல வேணாம், நான் வந்து சாய்ராமோட பரம ரசிகன் நான். அது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் வந்து எல்லாரும் காமெடியெல்லாம் பிடிக்குமா, என்ன எப்படி எவ்வளோ தூரம் காமெடியாக பிடிக்குமோ அதை விட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டேலா மாலி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அவருக்கு. வாழ்த்துக்கள். பிரசன்னா சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெலோடி சாங், பார்த்த சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் மாறுபு யோகி சார். நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உலகத்தில் வைப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் பண்ணுறதுல வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பாரு, பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்தை போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட், அதுலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிட்டாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதனையும் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவர் சாய்ராமன் கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றி. வாழ்த்துக்கள். லவ் யூ.
தேங்க்யூ சார், எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் த ஆடியோ லேபிள் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மியூசிக்ல இருந்து த டிஸ்ட்ரிபியூட்டர் குஹன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கிணத்த காணும் படத்தோட டைட்டில் வடிவேல் சாரோட டயலாக்லேருந்து உருவான தழுவலில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டைட்டிலில் யோகி பாபு சார் லீடில் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காம்பினேஷன். இதனோட ஜானரே வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங், காமெடி ட்ராமா. இன்னைக்கு ஊர் சார்ந்த திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு மக்கள் பெருந்திரளாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தாய்க்கிழவி முதல் கொண்டு தாய்க்கிழவி அபாரமான ஒரு பிளாக் பஸ்டர் ரன்ல இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஒரு கட்டமைப்பு அதனுடைய ஊர் சாயல்ல உருவான திரைப்படம் தான் கிணத்த காணும். முதல்ல இதனுடைய ப்ரொடியூசர்ஸ் ஆர்பி டாக்கீஸ் ரமேஷ் பாபுண்ணா, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ஜெகன் சார், உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது டைரக்டர் சுரேஷ் அங்கையா நம்மளில் தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. எனக்கு அவரோட முதல் நாள் பூஜையிலிருந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் ஒரு ஆனந்த கண்ணீர்லேருந்து அந்த ஒரு அருமையான ஒரு தருணம், அந்த மாதிரி ஒரு பூஜையில் ஆரம்பித்து அகரம்ல இருந்து ஆரம்பித்து வந்த படம் இது. அதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு. நிறைய ஹோம்ஒர்க்னா கம்ப்ளீட்டாக ரிஹர்ஸ் பண்ணி படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்ஷிப் மேன்ஷிப்பும் பண்ணி தான் இந்த படம் ஆக்சுவலான ஷூட்டிங்கே போனாங்க. இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து இவ்வளோ எஃபர்ட்டான சரியான ஒரு சின்சியாரிட்டியில் பண்ணுறப்போ அந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களை சென்றடையும். அதில் உறுதியாக உங்கள் சார்பில் எல்லாத்தோட சார்பிலையும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துக்காக அவங்க தேர்ந்தெடுத்துற களமே ரொம்ப புதிது. அந்த கதையை, அந்த களத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டைரக்டர் வந்து அதாவது அவரோட சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவருக்காக நம்ம வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், மனிதம் சார்ந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. மேடையில் வந்திருக்கும் வசந்தபாலன் சார், நெல்சன் சார், ராமகிருஷ்ணன் சார், அப்புறம் கருப்பழனியப்பன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோட தமிழ் டைரக்டர் தமிழ் சார், ஜெகன் சார், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த யோகி பாபு சாரோட ஃபேன் இன்னைக்கு இந்த என்டையர் அரங்கம் தமிழ்நாடு முழுக்க அவரோட ஃபேன்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு காமெடிங்கிறது அவ்வளோ பெரிய மருந்து. அதை வந்து அவரோட நடிப்பாற்றலின் மூலம், திறமையின் மூலமாக இன்னைக்கு இருக்கிற எவ்வளோ காம்படிஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தும் அவரோட தனித்துவமான நடிப்பில் அவரோட பொசிஷனிங் பண்ணி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லவ்லின், உங்களோட ப்ரெசன்ஸ் அருமையாக இருக்குது இந்த படத்தில். ரொம்ப பாரதி சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க. இது அகைன் திரும்பியும் நம்ம கூட இருக்கும் சுரேஷ் சாருக்காக நீங்கள் வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியுது. அது இல்லாமல் உங்களுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படத்தின் கதைக்களத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமாக நடந்துட்டு இருக்கிற மிடில் ஈஸ்டில் நடக்கிற வார் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்கு கண்ட்ரி சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இதனோட மையக்கரு வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ தனி மனிதர் சண்டை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன ஆகும்னா, தனி மனிதர் வந்து அவங்கவுங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க சண்டை பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி போவாங்க. அதே ஒரு மிகைப்படுத்தலான ஒரு சினாரியோவில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போ வந்து ஒரு ஊரோ அல்லது ஒரு நாடோ சேர்ந்து தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரியான இந்த ஊருக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இவங்க கையாண்டிருக்கிற முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்து மக்களுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்காங்க, மக்களுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பிரதிபலிப்பாக இருக்காங்க.
அதில் சுரேஷ் அங்கையா எடுத்துக்கொண்ட ஒரு ஜானர் வந்து காமெடி ட்ராமா. ஸோ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ட்ரீட்மெண்ட், ஆனால் ரொம்ப உண்மையான ட்ரீட்மெண்ட். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கிற காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக நடந்த காட்சிகள். இப்போது இந்த மாதிரியான ஒரு பேக்கிங்கில் ஆர்பி டாக்கீஸ், தென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ, ஹாட் ஸ்டார், இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய பேக்கிங்கில் வரப்போ சுரேஷ் அங்கையா சார் வந்து ஈஸியாக ஒரு பெரிய பொருட்செலவுலையோ இல்லை வந்து வேற ஒரு கதைக்களத்தை நோக்கியோ போயிருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணலை. அவருக்கு தெரிஞ்ச சினிமா, உண்மையான சினிமா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுனுடைய கருவில் தான் அவர் இருந்தார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சொல்லலாம், அந்த ப்ராப்ளம் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவங்க இப்படி சுமூகமாக தீர்த்துக்க முடியும், ரொம்ப காமெடியாகவும் ஜாவியலாகவும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக மக்களை சென்றடையும், உறுதியாக இதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரசன்ட் மீடியா, நீங்கள் எங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக அங்கீகரிப்பீங்க, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக த பியூட்டிஃபுல் அண்ட் த கார்ஜியஸ் லீட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில வார்த்தைகள் திருடிக்கிறேன் நம்ம கெஸ்ட்டு சொன்னதை, கண்ணழகி அப்படின்னு சொன்னார். தட் இஸ் வெரி ட்ரூ. அண்ட் மைத்ரி அப்படின்ற கேரக்டர் இன்னி வரைக்கும் என் மனசில் அவ்வளோ பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐலைனில் நீங்கள் ப்ளே பண்ணது இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கேன் வி ஹேவ் ராவன் சந்திரசேகர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஃபிலிம்? எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டேன், ஆனால் அம்மா தான் இன்னைக்கு லேட் பண்ணாங்க. அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது ஐலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ட் சுரேஷ் அங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு see his wife and his daughter ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் his ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. and even in his time of his illness he was still working really hard. And firstly Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. You're ரொம்ப humble, grounded on a star, and my 3 aspiring actors were a true inspiration. Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi, and wishing you all the success. A character ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் அங்கையா சார் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க யூ ஹேவ் டு know how to ride the bike. நான் சும்மா ஆமாம் சார் I know how to ride the bike சொன்னேன். ஏன்னா if I said no I would lose the role. So bike trainers Sam and Pavanku I would definitely thank. 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க to teach me how to ride the bullet. Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all 3 of you and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, Piaro Venkatesh, for doing such amazing promotion. Thank you. Thank you so much. ஸோ அடுத்தபடியாக எல்லாரும் சொன்ன மாதிரி இவருக்கான நேரத்தை நான் வச்சிருக்க நேரத்தை அவருக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்பயும். ஸோ கேன் வி ஹேவ் த டெலிவிஷன் ஹோஸ்ட், டிரெக்டர், ஆக்டர், ஜேர்னலிஸ்ட் கருப்பழனியப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். கிணத்த காணும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி
இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு வந்து தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை வந்து எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் அப்படி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேற்று தெரியும். ஆனால் என்னென்னா அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால் எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பெரிய வெற்றி பெறுவார்கள். தன் படத்தில் உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே உதவி தன் படத்தில் வேலை செய்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறது அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு வந்து எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரோ சொன்னாலும் உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம் சொல்ற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவாருன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா சிட்டிங் போடுறாங்க, சாய்ராம் கூடாது, சாய்ராம் சிட்டிங் போடுறாங்க. ஆமா, நான் அப்படித்தான் டைரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டாரு, நான் வேற யாரோ உலகம் நினைச்சு கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான் போய் இதை சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி இதுவே என்னோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும் இன்னைக்கு ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதும் அரிது. அதற்காக ரமேஷ் வந்து பெரும் வெற்றி வேணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நாம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசனம் பேசும்போது இந்த கிணத்த காலம் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதர் ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன் அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் வந்து டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவ உலகில். டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளை போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்பிச்சு இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபிச்சாங்க. நிரூபித்த பிறகு வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாத பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்னைக்கு தெரியுது ஒரு டைட்டீஷியன் புத்தகம் படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ரத்தம், உனக்கு வந்து தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் டொமேட்டோ எஃபெக்ட். ஏன்னா நேரடியாக ரத்தம் வருது, தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்கு, ஆனால் நீங்கள் தக்காளி சட்னி பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகி பாபு இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்தோம். ஆனால் நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் அறிஞ்சிக்கிறோம் எல்லாத்தையும் எவனோ இருந்திருக்கான், யாரோட நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சினிமாவில் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்றது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்றது கேட்கலையோ, ஆசிரியர் சொல்றது கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொல்றது கேட்கலையோ, அவர்கள் எல்லா சினிமாக்களையும் வந்திருக்கும். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்ற கேட்போம், கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியுமோ.
அப்போ இங்கே என்ன செய்யணும், பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த வந்து இன்னொருத்தர் சொல்லணும், இன்னொரு தெரிஞ்சவொடனே எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்னைக்கு வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி. சேகர் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிடும். என்னடா அந்த வி. சேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கிறாரு, 40 நாள் டேட்டில் கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிறேன், அவன் என்னை ஹீரோ வச்சு எடுப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அப்போ என்னை வச்சு 40 நாள் எடுப்பான். நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அதனால தான் உங்களுக்கு ஃபைனு அப்படி கொண்டு. அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்குவாங்க படத்தை. அவர் லேசாக 92ல் அந்த இடம் பறிவுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது. வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலைக்கு நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணல. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கு இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்துக்கு இருக்கும் பொழுது வாங்குற சம்பளம் குருவிகர்ப சண்முகத்தில் சம்பளம் கிடையாது. குருவிகர்ப சண்முக படத்துக்கு வந்தார், மாப்பிள்ளை மனசு பூப்பெல்லாம் படுகிறாரு. குருவிகர்ப சண்முக படம் இல்லைன்னு தெரியும், பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்றாரு, அப்புறம் பார்த்து நான் படம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்று கொண்டிருந்த ஒருத்தர். அப்ப யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளையடிக்கணும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா? நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்க சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை, நம்மளை, எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்டு சொல்றது போய் பிம்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க. ஆனா யார் கைவிட மாட்டானா? யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குநர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ, அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதில்லை. அதனால நான் பார்த்துக்கலாம். பாலைவனச்சோலைன்னு படம் வந்து 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுகிறேன். எழுதினேன் குமுகத்தில் ஒரு தடவை, வடிவேல் அவர்கள் இவ்வளோ சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேலுடைய வயசு 82, என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துருவாரான்னு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன். நான் நினச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா, வடிவேலுடைய இந்த பணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடல்கள் வென்றது நினைச்சேன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்கு. ஒரு டிஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற் போல் செய்ய வேண்டியது, அதுதான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசன்னாவும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வது இருக்குல்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அது நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தால் நாமாவும் அப்படின்னு ஒரு சொல்கிற போது பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு OTT பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்னைக்கு யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு OTT பிளாட்ஃபார்ம் பேரோட ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. இப்படி என்ன OTTல என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகி படத்தில் 40 கோடி ரூபாய் எடுக்க தயாராக இருப்போம், ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் எடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. நாங்கள் பெரிய படத்தெல்லாம் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி. அதனால நான் சொல்றது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மோகன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கணும்னா, இந்த CEO மாறிடுவார், அடுத்தவர்த்த வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான்.
எனக்கு சௌகரியம் என்னன்னா, நான் அரசியல் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமா பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்ச நாள் குழப்பமா எனக்கு சொல்லுவாங்க எல்லாரும், நீங்க ஏன் இதெல்லாம் போய் பேசுறீங்க அப்படின்னா, கூட நான் வரும் பொழுது இங்க வந்து யாருன்னா இல்லை, அவங்க யாருமே இல்லை 15 வருஷம் கழிச்சு. இதுல அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார், பேசிதான் போறேன். இங்க நோக்கம் என்னன்னா, சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொங்கல் எல்லாம் கூட்டமா வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமா வர தயாரா தான் இருக்காங்க, நம்ம தான் வரணும் வந்து கையை பிடிச்சி கடிக்கிறோமே. வரமாட்டேன் சொல்றாங்க. தேட்டருக்குள்ள வர்ற 300 பேரும் 2 கையிலும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாரா தான் இருக்கான். அவனை வச்ச கை இது தாங்கியில இருந்து ஆண்ட்ரஸ்ல இருந்து அந்த கையை எடுக்கூடாது பார்த்துக்கணும். அவனு கொஞ்ச நேரம் பொறுமையா பாக்குறான், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை சோதிச்சோம்னா அவன் மெதுவா பையில இருக்க போன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அவங்க மதியான கூட்டம் இன்னும் சவணமா ஞாபகத்தில் இருக்கு. எனக்கு முதல்ல அப்படி ஒரு சவணமாக நான் பாரதிராஜா படத்திலே பார்க்கல, ஆனா பாரதிராஜா படம் தான் சவணமாவுக்கு அடிப்படை. அங்கிருந்து கிளம்பி வந்து அப்ப அந்த படம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போனது. அந்த சவணமா எனக்கு 15 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வர்றோம். கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் காமிச்சாரு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கவிதாபதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை இந்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோல. அது வந்து விருதுநகர் பக்கத்துல இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்ப செய்தியா இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு அதை அடிப்படையாக வச்சு கோகுல சுவாமி எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணாரு. அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாத படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மற்ற வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும் தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராம போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராம போகவே போகாது. முயற்சி மேம்படுத்த கூலி தரும். எப்ப? தெய்வத்தால் ஆகாதுனாலும். தெய்வத்தால் ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வள்ளுவர் சொன்னது தெய்வத்தால். ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டைலாக் போடுது இல்லையா? இன்னொரு தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது ஃபுல் ஸ்டாப். இது எண்ணினும் அப்படிங்கிறது. கடவுள் கைவிட்டா என்ன? இப்ப நீ முயற்சி பண்ணா அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்டர் கருப்பரணி அப்பன் பேசுறாரு அப்படின்னாலே நிறைய குழப்பத்துக்கான பதிலும் லைஃப் லெசன்ஸ்க்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நன்றிகள். ஸோ அடுத்தபடியாக கேன் we have the DOP தியாகு அவர்கள் to share a few words please. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிணத்தை காணும் திரைப்படத்தை இந்த ஃபன் த்ரில்லர் ஜேனல்ல இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓகே பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதை வந்து முழு மூச்சா செஞ்ச ரமேஷ் சாருக்கும் ஜெயன் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து நம்ம யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சுரேஷ் சங்கையா சாரை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அவருடைய உடல்நிலையை வந்து அவர் மனசுல வச்சிருந்தாலும் அவருடைய அந்த கதை மேல இருக்கிற நம்பிக்கையில அவருடைய படத்தை வந்து கச்சிதமா முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜென்ரலா வந்து எல்லா பெரிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதுல வந்து யோகி பாபு சார் பிளஸ் சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல முழுக்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் தான். அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் வந்து ஒரு மிகப்பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வர எல்லா கேரக்டர்ஸையும் வந்து
புதிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்ல எந்த அளவுக்கு நடக்குமோ அதுக்கு எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ரிஹர்சல் பார்த்து பல நாட்கள் ரிஹர்சல் நடந்து அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு தயாராச்சு. ஸோ அந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாமல் அவரோட டிராவல் பண்ண ஒரு செகண்ட் பர்சனாக நான் இது எல்லாத்தையும் அவருடைய மனசாட்சியாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய லொக்கேஷன் பற்றி சார் சொன்னார். இந்த ஓட்டு வீடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல முறை வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஜேனர் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு இப்போ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு படம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து இப்போ நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பேஸில் தான் இருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மீட்டிங்ஸில் முடிஞ்சிடும். பட் இந்த படம் முழுக்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்பி மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 முறை தமிழ்நாடு ஃபுல்லாக நானு சுரேஷ் ப்ளஸ் நம்ம ஆர்ட் டைரக்டர் சுவேந்தர் எல்லா டீமும் வந்து போயிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வருவோம். பட் இருந்தாலும் வந்து ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராம இல்லை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லொக்கேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து அந்த கமுதி பக்கத்தில் அந்த புரசலூருங்கிற ஒரு கிராமத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் சார் கூட கன்வே பண்ணாரு. நாங்கள் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வரப்போ பயங்கர ட்ரையாக இருந்தது. வந்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் அந்த தூத்துக்குடி பெல்ட்ல அந்த டைம் பெஞ்சது. ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் தண்ணி இல்லாத அந்த ஊரில் முழுக்க தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமு. பட் இருந்தாலுமே வந்து அதையும் மீறி பொறுமையாக இருந்து எல்லாருமே யோகி பாபு சாராக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே சேர்ந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த ஷூட்டு வந்து ஒரு பெரிய படத்துக்குலாம் வந்து சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 months வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி அவர் சுரேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த லொக்கேஷனில் நம்ம அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ரத்னவேல் சாருங்க. நான் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய படங்கள்ல இப்போ சாய்ராம் நரசிம்ம ரெட்டியா இருக்கட்டும், இந்தியன் 2 அந்த மாதிரி படங்கள்ல செகண்ட் டிஓபியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இண்டிவிஜுவலாகவும் சில ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணுறப்போ வந்து நம்ம ஒரு இப்போ ஜென்ரலி வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மலையாளம்ல வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ் எல்லாமே வரும் தெரியுங்களா. ஒரு லொக்கேஷனில் ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கு, முழுக்க அந்த கிராமத்துலேயோ இல்லை ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட இருந்த இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. அதனால வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, நம்ம சுரேஷ் சங்கையா சாருடைய உழைப்பு பிளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் பிளஸ் வந்து நம்ம இவர் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்துடைய உழைப்பும் வந்து ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க முறையில் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நீங்க ஆடியன்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத பணிவன்போட கேட்டுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். நீங்க சொன்னதுலேருந்தே தெரியுது எவ்வளோ மெனக்கெடுதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எஸ், அடுத்தபடியாக ஸோ இவருக்கு மியூசிக் மேலே இருக்க அந்த கிரியேட்டிவிட்டி, டெடிகேஷன், பேஷன் இதெல்லாம் தான் வந்து அந்த மெலடிக்கு ஒரு எமோஷன் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெகடியிலேருந்து இன்னைக்கு தாய் கிழவியை கொண்டாடிட்டு இருக்க ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் வெரி ஸ்மார்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். Can we have Nivas K. Prasanna அவர்கள் to share a few words to the press? எல்லாருக்கும் வணக்கம். To all the press media, to everyone, to distinguished chief guests on stage and friends, family, எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச 2023 தானே சார். அப்போது வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணால் ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்க்டில் தான் அந்த படம் நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி.
ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் அங்கேயா சார். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு நாங்கள் பெருசாக மீட் பண்ணிக்கிட்டதுலாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, நான் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டாக அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை திருச்சி பக்கத்தில் 2-3 கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் மீட் பண்ணும்போது அப்புறம் சடனாக ஒரு இடத்துல ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிடலாம்னாரு. என்னடா அதை நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி, அவர் எதுவுமே எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் ஒரு வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி, அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும், ஏன்னா அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போ நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது இவருடைய ஒர்க் பண்ணது. ஆக்சுவலி, கிணத்த காணம் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவரோட ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் நல்ல விஷயங்களை கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார். உங்களை நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லிங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட். ஆக்சுவலி, முதல்ல என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியம்ல எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டு இருந்ததுக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றது நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் சும்மா வெறுமனையாக போகணும்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் அந்த பாட்டை பாடிட்டு ப்ராப்ளி நான் ஸ்டேஜ் விடைபடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு தான். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் சிங் இட். பொத்தி வச்ச சித்திர பொண்ணு பொத்திக்குள்ள புகுந்து புட்ட புது பூவா மணல் வீசும் தாமரைய தத்தி தத்தி தவழ்ந்து குத்தி நெஞ்ச கிழிச்சு புட்ட தடுக்காக நெடுக்காக போகிறிய அட பொன்மாரோ இறங்கி கிறங்கி நின்று முட்டுது தட்டுது கோலிச அட பொன்னாக கொட்டுது மரச நிக்க வச்சு நீ நடந்தா முட்டுது மூச்செடி வெக்கத்துல நீ சிரிச்சா மொத்தமும் போச்சு
பூச்செடி கண்ணத்துல வண்ண கிளி கடிச்ச மாதிரி சின்ன குழி நின்னுது நீ சிரிக்கும் போது நீ எண்ணத்துல எப்போதும் நினைப்புதானடி அடி பெண்ணே புது கவிதனா எனக்கு நீ அடி அடி கண்ணே உன்னை என்ன தனதந்தனதந்தானே மடி உன்னை வச்சு கொஞ்ச தனதந்தனதந்தானே அடவெண்ணேதோ கொட்டுது என் தேவோ சொக்குது உன்னான முத்தம் தந்த சத்தத்துல முத்து மறந்தேனே புத்தம் புது புத்தகமா நானும் மறந்தேனே தன்னன தானா தனனா இந்த படம் வந்து வெற்றி திரையரங்குக்கு வர்றதுக்கு வெற்றி பெறதுக்கு மீடியா உங்களுடைய சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி, வாய்ப்பளித்தீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாடல்களில் அவ்வளோ அர்த்தமும் அவ்வளோ எமோஷனும் இருக்குது. தேங்க்யூ, அதை எங்களால் உணர முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் டிரெக்டர் தைவத்ரு மிஸ்டர் சுரேஷ் சங்கையா அவர்களின் மனைவியான தன்சி ஃபாத்திமா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வர சொல்லுங்க. இங்கே வந்து மேடம் இங்கே வாங்க, இங்கே வா. இங்கே வர சொல்லுங்க. போர்டிங் கொஞ்சம் நவுத்தீங்க. இங்கே வாங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சுரேஷ் சார் வந்து சொல்லுவாரு, இந்த படத்துல நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்னோட குடும்பம் மாதிரின்னு. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் படத்துல நடிச்ச எல்லாருமே அவரை தேடி இங்க வந்து நிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்காகவே எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கும் எடுத்து பேசினதில்லை. எனக்கு என்ன பேசி அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் நான் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணதில்லை. அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை அவருக்கு அப்புறம் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த அவங்க டீமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நிச்சயமாக அந்த படம் அவரோட சாயலில் அவர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அவரோட அந்த கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியலில் அப்படியே அவர் கொண்டு வருவார். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு வார்த்தை பேச போறீங்களா? ஓகே. Hello, my name is Penny. T-O-M. Come on. L-J-E-R-R-Y. Thank you, brother. Modern, alone, cat and rat. Thank you so much. Thank you. இல்ல அந்த ஸ்டேஜுக்கு நான் பேசணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருந்தோம். ஸோ கியூ. தேங்க்யூ ஃபார் தட். எஸ். ஸோ இப்போ படத்தின் கதாநாயகனை கூப்பிட வேண்டிய தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். பியாண்ட் கமெடியன் அவர் நடிச்ச படங்கள் அவ்வளோ அற்புதமா இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், பயங்கரமான கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோலாம் அழிச்சிட்டேன். ஏன்னா இங்க சொன்னாங்க பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெய்வமா திகழ்ந்துட்டு இருக்கு. யோகி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அவரை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மாஸ்டர் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நம்ம கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடிலாம் போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட் பண்ணல. அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமோட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவாங்க பாப்பா அப்படின்னு. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லா இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய நான் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கேன். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருவேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டுருக்கான். ஏய் என்னடா பண்ணிட்டு லைவ் வந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லாம் கீழே மண்ணு கூடுற பேர் கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எத்தனை இருக்கும், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த 15 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்ல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போடுறோம் பெட்டி அப்படின்னு. அப்படி நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாரோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணாவை பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாய்ப்பு கொடுங்க. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதோட பேர்லாம் சொல்லாதீங்க, நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து ராம்பலா சார் கிட்ட லொல்லு சார் பண்ணீங்க, அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி விசாரிச்சு சொல்கிறோம், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்றதை விட அப்படி பார்த்தோன்னா நம்மளால இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க, இன்னைக்கு யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்பவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அது வேற சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா அழுதுட்டு இருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் போனாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன் அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள்.
சரி சாரி. ஒன்றும் இல்லை வாங்க, யார் ஒன்றாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி என்ன சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி எல்லாரும் வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கொடுக்குற அன்பும் அன்பளிப்பும் தான் வந்து இன்னி வரைக்கும் இந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிருக்க எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் இந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஒரு பக்கத்துணையாக இருக்க ப்ரொடியூசர்ஸ் தான் என்றைக்குமே காரணம்வாங்க. ஸோ அதில் கேன் வி ஹேவ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோவோட ஜெகன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். பிகாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஷோ வந்து இன்னைக்கு நிறைய டேலண்ட்ஸை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸை வரவேற்கிறதுக்காக ப்ரொடியூசர் ஜெகன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம். சுரேஷ் சாருடைய ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன், பத்திரிகை நண்பர்கள், சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ஸ்கிரிப்ட் புக்காக இருக்குது. அவருடைய கதைகளை வாங்கி டைரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய வணக்கம். அரங்கம் நிறைந்த அவையில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சுரேஷ் சங்கையா அவர்கள் மீது இருந்த அன்புக்காகவும் அவருடைய படைப்பின் மீது இருந்த மரியாதைக்காகவும் வந்திருக்கும் இயக்குனர் பெருமக்கள், இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றி. சுருக்கமான ஒரு விஷயம்தான், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற பங்கு இருந்தாலும் இதில் என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகளாக விஜய் டிவியில் கலக்கப்போவது ஆரம்பித்து இப்போ குக் வித் கோமாளி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஒரு திரைப்படம் தயாரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம் எப்போவுமே இருந்தது கிடையாது. ஒரு சாதாரண சந்திப்பில் மிக சாதாரண ஒரு உரையாடலில் அண்ணன் திரு ரமேஷ் பாபு அவர்கள் இது மாதிரி ஒரு கதை இருக்குன்னு அதை கேளுங்கன்னு சும்மா கேட்ட கதை. இந்த கதை கிடாயின் கருணை மனோ என்கிற ஒரு படைப்பை தந்த ஒரு இயக்குனரிடமிருந்து வந்த அந்த கதை. அவர் வரும்போதே ஒரு பவுண்டாக தான் வச்சுருந்தார், முழு வசனங்களோட எல்லாமே. ஒரு மிகச்சிறப்பான கதையாக இருந்ததுனால இதை ஹாட் ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பங்காக இருந்தது. ஹாட் ஸ்டாரில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் கருப்பழனி அவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு நரேஷன் தான் ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ஹெட் பிரதீப் மில்ராய் பீட்டர். அவர்கிட்ட அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக பண்ணார். அதை கேட்டு முடித்த உடனேயே இதை ஹாட் ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஹாட் ஸ்டார் டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரும் கலைஞனுக்கான அவருடைய கலைக்கான மரியாதையாக அதை பார்க்கிறோம். அதை உருவாக்கி தந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாருடைய ஹெட் தமிழ் ஹெட் திரு பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ரீஜனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சார், பாலா சார், சவுத் ஹெட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்குட்டி சார், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் அந்த நேரேஷனுமே ஒரே ஒரு நேரேஷன் தான். இதே மாதிரி ஒரு பவுண்டு தான் படித்தார். ஒரு கிராமத்து வாழ்வியல் மொழியோடு எழுதப்பட்ட ஒரு கதையை புரிந்து கொண்டு இந்த கதை மண்ணின் தேவையை, மனிதர்களுக்கான தேவையை பேசுகிற ஒரு படம் என்பதை புரிந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாருடைய ஹெட்ஸ் கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், பிரதீப் சார் எல்லாருக்கும் முதலாவதான நன்றி. சுரேஷ் சங்கை அவர்கள், யோகிபா அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கிட்ட நிறைய கதைகள் இருந்தது. வரிசையாக பண்ணால் இன்னொரு 4 வருஷத்துக்கு படம் பண்ணலாங்கிற மாதிரி அவ்வளவு கதைகள் வச்சுருந்தார். நிவாச ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறது கூட அவர் ஒரு கதையோட ஒர்க் பண்ணி வச்சுருந்தார். இப்படி நிறைய கதைகள் வைத்திருந்த ஒரு பெரும் கலைஞர். அவரை இழந்திருக்கிறோம். அவரை
கதை சொல்ல வரும்போதே ரொம்ப வீக்காக இருந்தார். ஆனால் அவர் இந்த படம் முடிந்து என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுவரை அவரை பேணி பாதுகாத்த அவருடைய மனைவி, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பங்காற்றிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திரைப்படம் சுரேஷ் சங்கையா என்கிற ஒரு பெரும் கலைஞனுக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக, ஒரு கலைஞனுக்கு அவனுடைய படைப்பே அவனுக்கு பிறகு என்றும் நிலைத்து நிற்கிற ஒரு நினைவாக இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அவர் இல்லாத நேரத்திலும் கூட இந்த படைப்பை தூக்கி சுமக்க வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு சிறப்பாக வருகை தந்த இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள், திரு வசந்தபாலன் அவர்கள், அண்ணன் கவிதா பாரதி அவர்கள் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பணி ஊடக நண்பர்களுடைய பணி. ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் எடுத்திருப்பாங்க. இது ஒரு மிக சிறந்த படைப்பு. ஒரு நள்ளிரவு பொழுதில் அண்ணன் இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தபோது கருப்பழனியப்பன் சார் பேசும்போது ஒரு வரி சொன்னார், கடவுளே கைவிட்டாலும் முயற்சி கைவிடாதுன்னு. அவர் இறந்த நாளில் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கவிதை. முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், காதலிகள் கைவிட்டார்கள், தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள். இப்படி கைவிடல் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அவனை கைவிட்டான். அவரை யாரும் கைவிடலை, ஆனால் அவர் அவரை கைவிட்டார். அதன் பிறகு நிகழ்ந்ததுதான் அற்புதம். சுரேஷ் சங்கையா அவர்களுடைய அற்புதம் இந்த திரைப்படம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ நேரம் கிணத்த காணும் படத்திற்கான ப்ரெஸ் மீட்டை உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போது ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், படத்தை பற்றி இருக்க டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட. இல்லை, எடுத்தோடனே அவங்க வந்து மனித கடவுள் சாயராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய அது கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. நான் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. இப்படி இந்த மாதிரியான தகவலுக்கு ஏன் உங்க சைட்ல இருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பத்தி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு ஏதோ வந்து ஏதாவது ஒரு செல்வத்துக்கு நோட்டீஸ் நான் பண்ணாதுப்பா. உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன். இல்ல அது ஒரு வாரமா கேட்டதில்ல, நான் வரேன். அது ஆஃப் பண்ணேன் சொல்றது என்ன நான் கேட்கணும் எல்லாத்தையும் உங்க முன்னாடி சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைம்ல தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யும்ன்றத மண்டேலால சிறப்பா செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமா கரண்ட்ல வரப்போகுது. இந்த டைம்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடா கேட்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்னு. டைரக்டரோட பஞ்ச். நீ டைரக்டர் டைரக்டர் அந்த டீமோட கேட்கறாங்க. அது அவங்க சொல்லுவாங்க, நாங்க எழுதுனேன். இல்ல நான் கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டுல சிரிப்புல எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னாரு. அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லிதான் தெரியும் நான் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. ஹாப்பி சைனிங் வாங்க நெக்ஸ்ட் லவன் அவர்கள்ட்ட கேள்விகள் என்ன? ஓகே, போட்டோஸ் எடுத்துக்கலாமா? ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் ப்ளீஸ். இந்த பக்கம் வந்துரு. வீடியோ